ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம மத்தவங்க நம்மள நிராகரிப்பாங்க. ஒரு சில விஷயத்துல நிராகரிப்பாங்க. சரிங்களா? அந்த மாரி விஷயம் எனக்குமே நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ அவங்க அவங்க அழகா இருக்காங்க, நம்ம அழகா இல்ல அப்படின்னு நிராகரிப்பாங்க. அல்லது அவங்க கிட்ட நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கும். நம்ம தேடி போவோம். அப்பவும் நம்மள நிராகரிப்பாங்க. அதான் இப்ப என்ன அப்படின்னா, எனக்குமே இப்போ ஐ ஆம் மேரிட். யூ ஆர் ஆல் நோ வெரி வெல். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் ஐ ஹாவ் நோ பேபி. சரிங்களா? ஸ்டில் 8 இயர்ஸ் 8 இயர்ஸ் கான். ஐ ஹாவ் நோ பேபி. சரிங்களா? ஸோ நான் என்னோட எல்டர் பிரதர் இன்லா சாரி சாரி எல்டர் பிரதர் இன்லா இல்லை, என்னோட யங்கர் பிரதர் இன்லாவோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஆக்சுவலி his wife didn't talk with me. We made fight both of us, and so she don't talk with me. சரிங்களா? அதாவது என்னோட சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க எனக்கு எனக்கு குழந்தை இல்லை. ஸோ என்னோட பக்கத்து வீட்டில் நான் விளையாட போவேன். அவங்க என்னோட ரிலேஷன் தான். இருந்தாலும் நான் அவங்ககிட்ட போய் ஒரு தடவை சண்டை போட்டாங்க. சரி, ஓகே. நான் எதுவுமே பொருட்படுத்தலை. ஸோ நம்ம குழந்தைய பார்க்கணும், குழந்தையோட விளையாடணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அவங்க வீட்டுக்கு போனேன். பிள்ளைகளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு அப்பளம் சும்மா சாப்பிட்றதுக்கு ஒரு அப்பளம் பாக்கெட் வாங்கிட்டு போனேன். ஸோ அந்த மாதிரி போகும் பொழுது ஸோ நான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அப்படியே ஒரு மூஞ்சியில் வெறுப்போட ஸோ அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அந்த பிளேட்டை போய் அந்த சின்ன பிளேட்டை போய் அந்த அப்பளத்தை கொடுக்கும்போது, இல்லை வேணாம் வேணாம் வாங்காத, வேணாம் 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 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ நான் எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த நிமிஷம் கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிமிஷம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளை நிராகரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இங்கிட்டு வந்துட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். என்னடா நம்மளை இப்படியெல்லாம் நிராகரிக்கிறாங்க, செய்கிறாங்க, நம்ம எதுக்கு இவங்களோட வீட்டுக்கு போகணும்? ஒரு தடவை அடிபட்டால் நம்மளுக்கு தெரியும்ல, இனிமேல் இவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிவெடுத்துட்டேன். சரி, ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நான் பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்காங்க, நான் 2 டிகிரி. சரிங்களா? அது மட்டும் இல்லை, நான் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கிறேன், அவங்க முடிக்கல. நான் 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு கிடையாது. யூடியூப்னா அவங்களுக்கு அதாவது யூடியூப் பற்றி வேறு இருக்கும். ஆனால் யூடியூப்லேருந்து காசு வரணும், இல்லை யூடியூப்லேருந்து நம்ம நல்ல விஷயத்து 4 விஷயத்தை கற்றுக் கொடுக்குறானோ அப்படியெல்லாம் அவங்க நினைக்கல. சரிங்களா? என்னதான் நான் லோ விஷனாக இருந்தாலும் நான் ஒரு டோட்டல் பிளைண்டை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணலை. சரிங்களா? இப்போ எனக்கும் அவங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட இல்லாத நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பர்சன் அப்படி தான். சரிங்களா? அதாவது நல்லா பேசினாங்க, பழகுனாங்க, லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி ஒரு வாரம் நல்லா பேசினாங்க. அதுக்கடுத்து சுத்தமாகவே பேசலை. சரி, என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன். சரி, ஓகே, அவங்ககிட்ட அழகு இருக்குது, நம்மகிட்ட அழகு இல்லை, அதனால தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க இந்த மாதிரி உடம்பு கலையிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. உடம்பை பற்றி பேசினாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதெல்லாம் 1008 விஷயம், 1008 கஷ்டம். அதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது பெண்கள் தான். ஆண்களை விட அதிகமாக பாதிக்கப்பட போகிறது பெண்கள். அதனால் எனக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஸோ அவங்ககிட்ட அழகு இருக்குது, நம்மக்கிட்ட அழகு இல்லை, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு போல என்னென்னமோ நினச்சேன். ஆனால் நான் நினச்சேன் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு நம்ம யார் உடம்பு மேலேயும் ஆசைப்படாத பிள்ளை. அவங்க உடம்பு மேலே ஆசைப்பட்டாங்க, சரி அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க. நம்ம யார் உடம்பு மேலேயும் ஆசைப்படல, இந்த மாதிரி இருக்கோம். சரிங்களா? அவங்களுமே இப்போ அவங்கக்கிட்ட இல்லாத நிறைய நல்ல விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அன்பை கொடுக்குற இடத்துல இருக்கோம், அவங்க தான் வாங்குகிற இடத்துல இருக்காங்க. அவங்க தான் பலவீனமானவங்க. ஸோ நம்மளை இது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை நிராகரிக்கிறவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களை நிராகரிக்கிறவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க.
அவங்கக்கிட்ட இல்லாத நிறைய நல்ல பண்புகள் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்றது அது அவங்களுக்கே தெரியாது. சரிங்களா? ஸோ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல குணங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து அதை பற்றிலாம் யார் நம்மளை நிராகரித்தாலும் வந்து கவலைப்பட தேவையில்ல. அந்த நிமிஷம் நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும், இல்லைன்ட்டு இல்லை. அதுக்கடுத்து யோசித்து பார்த்தோம்னா அவங்கள விட நம்ம வந்து பெட்டரான பர்சனாக தான் இருப்போமே தவிர அவங்கள விட நம்ம வந்து ஒஸ்ட்டாக இருக்க மாட்டோம். நம்மளுடைய பெஸ்ட் என்ன, நம்மளுடைய நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அவங்க வந்து நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, இவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்கவே கூடாது. சரிங்களா? ஸோ வந்து அவங்கள விட நம்ம வந்து இப்படிலாம் பெட்டரா இருக்கோம். நானே இந்த விஷயத்துல வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம இப்படிலாம் இருக்கோம். நம்ம வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கை குடுத்துருக்கோம். ஆ அதான் நினச்சேன். நான் முன்னாடி சொன்ன அந்த சண்டை அத பத்தி சொன்னேன்ல. ஸோ சண்டை போட்டாங்க இந்த மாரி அப்படின்ட்டு. நான் வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கை குடுத்துருக்கேன். அவங்களால குடுக்க முடிஞ்சதா? இல்ல. என்ட்ட வந்து குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு குறை இருந்தாலும் என்கிட்ட வந்து 1008 பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. 1008 பாசிட்டிவான விஷயம் இருக்கு. சரிங்களா? இந்த மாரி நான் வந்து வாழ்க்கை குடுத்துருக்கேன். ஒருத்தருக்கு வாழ்க்கை குடுத்துருக்கேன். சுத்தமா பார்வை தெரியாதவருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா தான் நான் பார்க்குறேன். ஒரு அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். அதுக்கடுத்து வந்து என்ன, அதான் நான் இந்த மாரி டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தென் வந்து என்ன, எனக்கு வந்து ஃப்ரெண்ட் இருக்காங்க. 10 இயர் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா எனக்கு தெரியாது. பட் வந்து எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா அதாவது வந்து அதுவும் ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதே இந்த இந்த காலத்துல வந்து கஷ்டம். அதுவும் வந்து ஒரு பாய் வந்து ஃப்ரெண்டா இருக்கிறது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருப்பாங்களோ, ஒரு பாய் அண்ட் பாய் ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருப்பாங்களோ, அதே மாரி தான் நானும் என்னோட ஃப்ரெண்ட் இதுவரைக்கும் ஸ்டில் வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த ஒரு நான் வந்து எங்க வீட்டுக்கு நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட வந்து நெறைய டைம் எங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். நெறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். நெறையா வந்து இந்த மாரி நல்ல விஷயம் நடக்கிறனால நெறைய எனக்கு வந்து ஸ்க்ரைபா வந்திருக்கான். நெறைய நல்ல விஷயம் இருக்கு. என்கிட்ட வந்து இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தம்பி தான். பட் எனக்கு வந்து 3 தம்பி. ஒரு தம்பி இறந்துட்டான். இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து என்னைக்குமே என்னோட தம்பி தானே. இறந்தாலும் அவன் என்னோட தம்பி இல்லன்னு ஆயிடாதுல்ல. அவளுக்கு ஒரு தம்பி, எனக்கு வந்து 3 தம்பி. ஸோ சரியா? ஸோ வந்து இந்த மாரி தான். நம்மள வந்து நிராகரிக்கிறவங்க வந்து அநேக பேர் வந்து நம்மள நிராகரிப்பாங்க. அவங்ககிட்ட இல்லாத நெறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ வந்து அதெல்லாம் நெனச்சு நீங்க வொரி பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுடைய அடுத்த வேலைய பாருங்க. நம்மளுடைய பாசிட்டிவ் சைட வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வேலையோ அத மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கைய முன்னேத்துறதுல வந்து நம்மளால வந்து கவனம் செலுத்த முடியாது. ஸோ வந்து இத வந்து எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.